காலை வணக்கம். நான் உங்கள் குடி ஃபார்மர். இன்றைக்கான காணொலியில் என்ன பார்க்கலான்னா, பட்டுப்புழு 4வது மாடலில் எப்படி தோல் உரிக்குது அதை பற்றின சின்ன ரிவ்யூ பார்ப்போம். இந்த மாதிரி தான் தோல் உரிக்கும். இது 4th மோல்டு ஃபீவர் அப்போ இது மாதிரி வரும். தோல் உரிச்சது இப்படி தான் இருக்கும், பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, லேசாக சுண்ணாம்பு தூவி விடணும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நிறைய கருப்பு கலர் பூச்சி வருது, ஃபெயிலியர் பூச்சியும். இது எதனால் இது மாதிரி ஆகுதுன்னு தெரில. கரெக்டான முறையில் தான் கெமிக்கல் போட்டுன்னு வந்தோம். சின்ன பூச்சிலேருந்து வளர்த்து எடுத்துன்னு வந்து பெரிய பூச்சி ஆகும்போது ஃபால்ட் ஆகுது. ஏன்னு தெரில. இந்த மாதிரி தான் கேட்டோம் பூச்சிங்க தோல். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது எதனால் என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஊசி தாக்குதல்னால தான் இது மாதிரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பூச்சிலாம் வந்து அப்படியே தடியாக இறந்து போகுது. செட்டுலாம் ஒரு 2-3 வாட்டி நல்லா தான் க்ளீன் பண்ணோம் கெமிக்கல் போட்டு. ஆனால் இந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, ஊசி தாக்குதல் தான். இந்த ப்ராப்ளம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதே மாதிரி புழுவெல்லாம் பெட்டு விட்டு தானே வந்து கீழே விழுது. போன பேட்சில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்ததில்ல. இந்த பேட்சில் இந்த மாதிரி சந்திக்க வேண்டியதாகுது. அதுவும் இல்லாத கம் மாதிரி வெளியே தருது, என்னான்னு தெரில. இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி பெரிய பூச்சியில் கூண்டு அடிக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரி பார்த்துருப்பேன். ஆனால் இந்த வாட்டி என்னான்னு தெரில, குட்டி பூச்சிலே வருது. புதுசாக கற்றுக்கிற மாதிரி இது ஒரு பிரச்சனையும். பிடிச்ச கற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவலை தேடி கற்றுங்க. கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிருங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்கு நான் உங்கள் குடி ஃபார்மர்.